வணக்கம். மூன் செய்திகளுக்காக முத்தமிழ்ச்செல்வி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுவையில் உள்ள பழமையான கட்டிடங்களை ஆய்வு செய்த ஐஐடி மற்றும் தொல்லியல் துறையினர். அறிக்கைக்கு பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கை. புதுவையில் 2 நாட்கள் இசை பயிற்சி பட்டறை. இசை அமைப்பாளர்களின் பாடல்களில் எதிர்கொள்ளும் சவால்கள், புதிய இசைக்கருவிகள் குறித்து விளக்கம். காகித கப்புகளில் வண்ண நீர் ஊற்றி பாரதியாரின் உருவத்தை உருவாக்கிய கல்லூரி மாணவிகள். பார்வையாளர்களின் பாராட்டு குவிகிறது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் இடிந்து விழுந்த 100 ஆண்டு பழமையான நகராட்சி கட்டிடம் உள்ளிட்ட பழமையான கட்டிடங்களை ஐஐடி மற்றும் தொல்லியல் துறை வல்லுநர்கள் இன்று ஆய்வு செய்தனர். புதுச்சேரியில் 100 ஆண்டு பழமையான பாரம்பரிய கட்டிடங்களில் ஒன்றான கடற்கரை சாலையில் உள்ள நகராட்சி கட்டிடம் கடந்த சில தினங்களுக்கு முன் இடிந்து விழுந்தது. இது கட்டிட வல்லுநர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனை அடுத்து பழமையான கட்டிடங்கள் செயல்பட்டு வந்த பார்சிலோனா அரசு பிரெஞ்சு பெண்கள் உயர்நிலைப் பள்ளி, வஉசி அரசு மேல்நிலைப் பள்ளி மற்றும் அரசு கல்வி காலேஜ் ஆகிய பள்ளிகளில் பயின்று வந்த மாணவ மாணவிகளை பாதுகாப்பு காரணங்களுக்காக வேறு பள்ளிகளுக்கு மாற்றம் செய்தனர். இந்நிலையில் புதுச்சேரி இடிந்து விழுந்த 100 ஆண்டு பழமையான நகராட்சி கட்டிடம் உள்ளிட்ட பாரம்பரிய கட்டிடங்களை சென்னை ஐஐடி பேராசிரியர்கள், தொல்லியல் துறை வல்லுநர்கள் ஆய்வு செய்தனர். அவர்களுடன் புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறை, நகராட்சி மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். புதுவையில் 2 தினங்கள் நடைபெற்று வரும் இசை பயிற்சி பட்டறையில் மாணவ மாணவியர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று வருகின்றனர். விபன்சி கலையாளா சார்பில் இசை பயிற்சி பட்டறை ஆனந்தா ஹின் ஓட்டலில் சனிக்கிழமை துவங்கியது. இசை அமைப்பாளர்களின் பாடல்களில் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் புதிய பரிமாணம் என்ற தலைப்பில் 2 தினங்கள் நடைபெறும் இசை பயிற்சி பட்டறையில் சிறப்பு விருந்தினராக பிரின்ஸ் ராமவர்மா பங்கேற்று ஆலோசனைகள் வழங்கினார். இதில் புதுவை மற்றும் தமிழக பகுதிகளில் இருந்து இசை ஆர்வம் கொண்ட மாணவ மாணவிகள் மற்றும் இளம் பெண்கள் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை விபன்சி கலையாளா தலைவர் ஜெயசீல சர்மா, துணைத் தலைவர் ஆதிசங்கர் யோகா ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரியில் மகாகவி பாரதியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு இந்திரா காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாணவர்கள் காகித கப்களில் வண்ண நீர் ஊற்றி பாரதியாரின் உருவத்தை அமைத்திருப்பது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. புதுச்சேரி கதிர்காமத்தில் உள்ள இந்திரா காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மகாகவி பாரதியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு மாணவர்கள் 15 பேர் இணைந்து காகித கப்களில் வண்ண நீர் ஊற்றி பாரதியாரின் திருவுருவ படத்தை 5.6 மீட்டர் அகலம், 5.4 மீட்டர் நீள பரப்பளவில் தொடர்ந்து 9 மணி நேரத்தில் அமைத்து சாதனை நிகழ்த்தியுள்ளனர். இது அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் உலக சாதனைக்காக அம்பேத்கரின் உருவப்படத்தை பெரிய அளவில் அமைக்க திட்டமிட்டு உள்ளனர். அதற்கான முன்னோடியாக பாரதியாரின் திருவுருவம் அமைக்கப்பட்டதாக கல்லூரி முதல்வர் சிவமாதவன் தெரிவித்தார். மாணவர்களின் கலைத்திறனை பார்த்த பார்வையாளர்கள் அவர்களின் கூட்டு முயற்சிக்கு பாராட்டு சென்றனர். வில்லியனூரில் இன்னுயிர் கிராம சங்க பொதுக்குழு கூட்டத்தை ஒட்டி நடைபெற்ற பேரணியை ஐஜி பர்வீர் ரஞ்சன் துவக்கி வைத்தார். இன்னுயிர் கிராம சங்கத்தின் 8வது பொதுக்குழு மற்றும் மகாசபா கூட்டம் வில்லியனூர் லட்சுமி திருமண நிலையத்தில் சனிக்கிழமை நடைபெற்றது. இதனையொட்டி வரதராஜ பெருமாள் கோவில் அருகில் இருந்து புறப்பட்ட பேரணியை ஐஜி பர்வீன் ரஞ்சன் துவக்கி வைத்தார். இதில் மகளிர் சுய உதவி குழுவினர் 100 கணக்கில் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்திற்கு இன்னுயிர் கிராம சங்க தலைவர் லட்சுமி வரவேற்புரையாற்ற செயலாளர் வளர்மதி ஆண்டறிக்கையை வாசித்தார். மாவட்ட ஆட்சியர் சுந்தர வடிவேலு தலைமை உரையாற்ற இதில் MS சுவாமிநாதன், ஆராய்ச்சி மைய இயக்குநர் அஜய்குமார் பாரிடா சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் மகளிர் சுய உதவி குழுவினர் கலந்து கொண்டனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட இன்னும் 11 நாட்கள் உள்ள நிலையில் அதற்கான முன் தயாரிப்பு பணிகளில் கிறிஸ்தவர்கள் ஈடுபட்டுள்ளதால் ஸ்டார் மற்றும் குடில் பொம்மை விற்பனை விறுவிறுப்பு அடைந்துள்ளது.
இயேசு பிறந்த தினம் உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கொண்டாடப்படும் நிலையில் இதற்கான கொண்டாட்டங்கள் வெளிநாடுகளில் தற்போது துவங்கிவிட்டன. கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு இன்னும் 11 தினங்கள் உள்ள நிலையில் நேரு வீதி, மிஷன் வீதி போன்ற இடங்களில் கிறிஸ்துமஸ் ஸ்டார்கள் விதவிதமான வடிவங்களில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இது மட்டுமின்றி பாலன் இயேசுவின் பிறப்பை உணர்த்தும் வகையில் வீடுகளில் அமைக்கப்படும் குடில்களுக்கு தேவையான சொருபங்கள், கிறிஸ்துமஸ் மரங்கள், அலங்கார பொருட்கள் போன்றவையும் விற்பனைக்காக குவிந்துள்ளன. கிறிஸ்துமஸ்க்காக ஆடை அலங்கார பொருட்களை வாங்குவதில் மட்டும் கிறிஸ்தவர்கள் தற்போது அதிக ஆர்வம் காட்டி வருவதால் ஸ்டார் குடில்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் கிறிஸ்துமஸ்கான முன் தயாரிப்பு பணிகளில் கிறிஸ்தவர்களின் பலர் ஈடுபட்டு வருவதால் ஸ்டார் மற்றும் குடில் பொம்மைகள் விற்பனை விறுவிறுப்பு அடைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். இந்த ஆண்டு புதிய வரவாக உள்ளூரை சேர்ந்தவர்கள் பெரிய ரக ஸ்டார்களை தயாரித்து அதனை மிஷன் வீதியில் விற்பனை செய்து வருகின்றனர். இதேபோன்று கிறிஸ்துமஸ் வாழ்த்து அட்டைகள் விற்பனை செல்போன்களில் ஆதிக்கத்தால் சரிந்துள்ளது. துவங்காமல் இருப்பதால் பூக்கள் பூத்து வீணாகி வரும் கரும்பு தோட்டங்கள், விவசாயிகள் தொடர் போராட்டம் நடத்த திட்டம். புதுவையில் 12 தியேட்டர்களில் லிங்கா வெளியீடு. விடுமுறை நாளில் ரஜினிகாந்தின் நடிப்பை காண வேண்டும் என்பதில் ரசிகர்கள் ஆர்வம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. வில்லியனூர் மற்றும் கூடப்பாக்கம் ஜவஹர் பள்ளிகளில் நடைபெற்ற பாரதியார் விழாவில் மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. வில்லியனூர் ஜவஹர் வித்யா நிகேதன் பள்ளியில் பாரதியார் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. பள்ளியின் நிறுவனர் ராம சிவராஜன் வரவேற்று பேசினார். பாலாஜி சம்ரச்சனா டிரஸ்ட் தலைவர் விஸ்வநாதன் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினர்கள் பாலன் எம்எல்ஏ, விஸ்வேஸ்வரன் எம்எல்ஏ ஆகியோர் விழாவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளித்தனர். முன்னாள் முதன்மை கல்வி அதிகாரி அனுமந்தன் மற்றும் பணி ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் முகமது கவுஸ் வாழ்த்துரை வழங்கினர். மாணவர்களுக்கு இடையே கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, இசை போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. பள்ளியின் தலைமை ஆசிரியர் அஞ்சலாட்சி சிவராஜன் நன்றி உரை வழங்கினார். இதேபோல் கூடப்பாக்கம் ஜவஹர் மேல்நிலைப் பள்ளியின் ஆரம்ப பள்ளி வளாகத்தில் மகாகவி பாரதியாரின் 133வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி PPA தாளாளர் ரமேஷ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் புதுவை பாரதி கல்விக் கழகம் நடத்திய பாரதியார் பிறந்தநாள் விழாவில் மாநில அளவிலான 4 பிரிவு போட்டிகளில் கலந்து கொண்டு 4 பிரிவுகளிலும் மாநில அளவில் பரிசு பெற்ற மாணவர்களான ஹரிஹரன், தானிஷ், ரஞ்சிதா மற்றும் திவ்யா, விமல் மற்றும் சென்னை 3ஆம் தலைமுறை நிறுவனம் நடத்திய ஓவிய போட்டியான பள்ளியின் நிறுவனர் மற்றும் நிர்வாகி சிவராஜன் வரவேற்புரை நிகழ்த்த மேல்நிலை பள்ளியின் முதல்வர் அஞ்சலாட்சி நன்றி உரை வழங்கினார். புதுவை கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் அரவை பணிகள் துவக்கப்படாமல் இருப்பதால் கரும்புகள் வீணாகும் நிலைமை ஏற்பட்டுள்ளதை கண்டித்து விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட தயாராகி வருகின்றனர். புதுவை அருகே உள்ள லிங்காரெட்டிப்பாளையம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் கரும்பு அரவை பணிகள் அக்டோபர் மாதம் துவங்கி இருக்க வேண்டும். ஆனால் விவசாயிகளுக்கு பாக்கி தொகை வழங்கப்படாமல் இருப்பதால் அரவை பணிகளை துவங்க சர்க்கரை ஆலை நிர்வாகம் முனைப்பு காட்டவில்லை. இதனால் டிசம்பர் மாதம் துவங்கியதும் அரவை பணிகள் நடைபெறாமல் இருப்பதால்
பயிரிடப்பட்டுள்ள கரும்புகளில் தக்கை பூக்கள் பூக்க துவங்கிவிட்டன. இதனால் விவசாயிகளுக்கு கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனை கண்டிக்கும் வகையில் கரும்பு விவசாயிகள் சங்கத்தினர் வியாழக்கிழமையன்று சர்க்கரை ஆலை வாயிலில் ஊர்வலமாக சென்று மறியலில் ஈடுபட்டனர். ஓரிரு நாளுக்குள் கரும்பு அரவையை துவக்காவிட்டால் போராட்டம் தீவிரமாக்கப்படும் என எச்சரித்துள்ளனர். புதுவையில் 12 தியேட்டர்களில் ரஜினிகாந்த் நடித்த லிங்கா படம் திரையிடப்பட்டுள்ளதால் விடுமுறை நாளில் படத்தை காண வேண்டுமென்பதில் ரசிகர்கள் தீவிரம் காட்டி வருகின்றனர். நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் இயக்குனர் KS ரவிக்குமார் இயக்கத்தில் வெளியாகியுள்ள லிங்கா படம் வெள்ளிக்கிழமையன்று ரஜினிகாந்த் பிறந்த நாளில் வெளிவந்துள்ளது. வழக்கமாக முன்னணி நடிகர்கள் படம் வெளியானால் புதுவையில் 1க்கும் மேற்பட்ட தியேட்டர்களில் திரையிடப்படுவது வழக்கமான ஒன்று. ஆனால் ரஜினிகாந்த் நடித்துள்ள லிங்கா படம் புதுவையில் உள்ள 12 தியேட்டர்களில் திரையிடப்பட்டுள்ளது. இதனால் அந்தந்த தியேட்டர்களின் காலை காட்சியை காண வேண்டும் என்பதில் ரஜினி ரசிகர்கள் அதிக தீவிரம் காட்டினர். இதற்காக விடுமுறை எடுத்து படம் பார்க்க வேண்டுமென அதிகாலையில் இருந்தே சம்பந்தப்பட்ட தியேட்டர்களின் வாயில்களில் குழுமியிருந்தனர். ஆன்லைன் டிக்கெட் வசதி கொண்ட தியேட்டர்களில் ஏற்கனவே அனைத்து டிக்கெட்களும் விற்பனையாகிவிட்டதால் திருட்டுத்தனமாக டிக்கெட் விற்பனை செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வருவாய்த்துறை எச்சரித்துள்ளது. இதனிடையே புதுவையில் 12 தியேட்டர்களில் ரஜினிகாந்த் நடித்த லிங்கா படம் திரையிடப்பட்டுள்ளதால் விடுமுறை நாளில் படத்தை காண வேண்டும் என்பதில் ரசிகர்கள் தீவிரம் காட்டி வருகின்றனர். புதுவை ராமகிருஷ்ணா பள்ளிகளில் நடைபெற்ற அன்னை சாரதா தேவி பிறந்தநாள் விழாவில் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். புதுவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா சேவா சங்கம் மற்றும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மேல்நிலைப் பள்ளி இணைந்து அன்னை ஸ்ரீ சாரதா தேவியின் 162வது பிறந்தநாள் விழா பள்ளி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக சுப்பிரமணியன் மற்றும் பள்ளியின் கல்வி ஆலோசகர் சிவசுப்பிரமணியன், சேவா சங்கத்தின் செயலாளர் சுவாமிநாதன், பொருளாளர் குப்புசாமி மற்றும் இவர்களின் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் துணை முதல்வர் மற்றும் பள்ளியின் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். புதுவை சிவாஜி சிலை சந்திப்பில் போக்குவரத்து போலீசார் நடத்திய வாகன சோதனையில் முறையான ஆவணங்கள் இல்லாதவர்கள் மீது அபராதம் விதிக்கப்பட்டது. புதுவை போக்குவரத்து போலீசார் நகர மற்றும் கிராம பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தீவிர வாகன சோதனை நடத்தி வருகின்றனர். இதில் ஆவணங்கள் இல்லாத வாகனங்களின் உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்கப்படுகிறது. இதுபோன்ற சூழ்நிலையில் கருவடிக்குப்பம் கிழக்கு கடற்கரை சாலை சிவாஜி சிலை சந்திப்பில் இன்ஸ்பெக்டர் மாறன் தலைமையில் போக்குவரத்து போலீசார் வாகன சோதனை நடத்தினர். இதில் முறையான ஆவணங்கள் இல்லாத வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 30 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் இரவில் பனி பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். புதுவையில் உள்ள பழமையான கட்டிடங்களை ஆய்வு செய்த ஐஐடி மற்றும் தொல்லியல் துறையினர். அறிக்கைக்கு பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கை. புதுவையில் 2 நாட்கள் இசை பயிற்சி பட்டறை. இசை அமைப்பாளர்களின் பாடல்களில் எதிர்கொள்ளும் சவால்கள், புதிய இசைக்கருவிகள் குறித்து விளக்கம். காகித கப்புகளில் வண்ண நீர் ஊற்றி பாரதியாரின் உருவத்தை உருவாக்கிய கல்லூரி மாணவிகள். பார்வையாளர்களின் பாராட்டு குவிகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.